கூட்டணி ஆட்சி வந்து தமிழக மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. அமித்ஷா வந்து மீண்டும் மீண்டும் வந்து கூட்டணி ஆட்சி இன்னைக்கும் வந்து இந்தியாவிலேயே அரசியலில் ஓரங்கட்டி ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு நபர் அமித்ஷா. அவர்தான் இந்துத்துவ சக்திகளுக்கு முதுகெலும்பாக இருந்து கொண்டு தூண்டிவிடுகிறார். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி அரசை ஏற்க மாட்டார்கள் என்பதோடு அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் செய்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அறுதி பெரும்பான்மையை, இண்டிவிஜுவல் அப்சல்யூட் மெஜாரிட்டியை வாக்காளர்கள் தரப்போகிறார்கள். அமித்ஷா அதையும் பார்க்கத்தான் போகிறார். சார், மதிமுக வந்து எனக்கு துரோகி பட்டம் கட்டி வெளியே அனுப்புகிறாங்கன்னு சொல்லி மலை சத்யா சொல்லியிருக்காரு. அது எப்படி சார்? அவரை பற்றி இங்கே நான் வாதிக்க விரும்பலை. அவர் என்னெல்லாம் செய்தார் நீங்கள் பட்டியலிட விரும்பலை. அவர் 3-4 வருடமாகவே இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இல்லை. அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை, நான் நீக்க போகிறதா சொன்னது. அவருடைய நடவடிக்கைகள் கட்சிக்காரங்க எல்லாருக்கும் தெரியுது. அவங்க பேசுகிறாங்க கூட்டத்தில். இல்லைங்க, 4 ஆண்டுகளாக அவர் நடவடிக்கை சரியில்லை என்று சொன்னேன். வருகின்ற தேர்தலில் 10 அல்லது 12 தொகுதிகளில் போட்டியிட ஆசைன்னு இல்லைங்க, விளக்கம் கொடுத்தாருல்ல. எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டால் அவர் ஏதாவது சொல்லணும் இல்லை, ஏதாவது ஒரு நம்பர்